டார்லிங், 2 நாட்களாக சந்திக்க இயலவில்லை. இருப்பினும் என் இதயத்தில் உங்களின் நினைவுதான் எப்போதும் இனித்துக் கொண்டிருக்கிறது. என் உடலில் உங்கள் கைப்பட்ட இடமெல்லாம் மணக்கின்றது. அம்மா சென்ட் பூசிருக்கேன், மணக்காம இருக்குமா? அந்த சுகத்திலேயே நான் தலையணையில் முகத்தை புதைத்து இரவுகளை ஏக்கத்தோடு கழித்து விட்டேன். ஐயோ, இனிமேலும் தாழாது, நானே தடுத்தாலும் என் மனம் கேளாது. தாழாது கேளாது. ஐயோ, என்ன எதுவமோன கட்டுக்குள் அடங்காத என் காதல் துடிப்பு உங்கள் கைக்குள் தான் அடங்கும். உங்கள் பொல்லாத மீசை என் முகத்தில் முள்ளாக குத்துகிறது. அழகாக இருக்கும் அந்த மீசை அளவோடும் இருக்கட்டுமே. இதுக்கு மேல எப்படி குறைச்சுகிறது? வழக்கம் போல் சந்திக்கும் இடத்தில் காத்திருப்பேன், ஏமாற்றி விடாதீர்கள். வழக்கம் போல் சந்திக்கும் இடத்தில் அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன், கரெக்டா வந்துருவேன். கேட்டேன், இதுக்காகத்தான் ஏதாவது கடதாசி வந்ததான்னு என் கழுத்தை போட்டு அறுத்தீங்களா? எங்க என் கையில கிடைச்சிருமோ நான் பாத்திர போறணும்னு பயம். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. இந்த மாதிரி ஒரு காதல் கடுதாச இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு எழுதிருக்கியா? 100 அனுப்பு, 200 அனுப்பு, மாமனுக்கு அனுப்பு, மச்சானுக்கு அனுப்பு, எவரையாவது விட்டு எழுத சொல்லுவேன். கை நாட்டு உன்னை நான் கட்டிக்கிட்டேன். உடம்புல ஒரு கிளுகிழுப்பு ஏற்பட மாதிரி சொந்தமா எழுதிருக்கியா, நடந்திருக்கியா? இங்க பாரு, சதாசிவம்னு எழுதினா எங்க வயசானவர்னு காட்டிடுமோன்னு எஸ் சிவம் சுருக்கமா எழுதிருக்கான். கமகமனு வாசனை, காதல் மணக்குது, சென்டட் லெட்டர். 2 கடுதாசி எழுதுறாளுவோ, கையெழுத்து போட மாட்டேங்கிறாளுவோ. இது என்ன சோழி சோழியா? இது மூமு கடிதம். முழு முட்டாள் கடிதமா? முண்டம் முண்டம் முத்தமிட்டு மூடிய கடிதம். மகமாயி கருமாரி சமயபுரத்தானே. சண்டை வேண்டாமா? மாமூல் தானே. என் கண்ணில்ல இல்ல, என் மூக்கில்ல இல்ல, என் காதில்ல இல்ல, என் உயிர் இல்ல, தங்க இல்ல, வெள்ளி இல்ல, வஜ்ரம் இல்ல, வைடூரியம் இல்ல, வைரம் இல்ல. இதெல்லாம் இப்ப தேவையா? ஆமா, என்ன நேத்துதான் நம்ம கல்யாணம் ஆன மாதிரி நினைப்போம். எனக்கு என்னமோ இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி நினைப்பு. இருக்கு. வீட்டுல கல்யாண வயசுக்கு பொண்ணு இருக்கு. பப்பி, நான் சொல்றத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம காதல் விவகாரத்தை உங்க வீட்டுல யாருகிட்டையும் வாய்கபடி கூட சொல்லிட்டாத. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் இப்படி சந்திச்சு பேசுற வாய்ப்பு கூட இல்லாம போயிடும். அதனால காலம் கணிஞ்சு வர்ற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எங்க அப்பா சொல்லி வகையா முறையா உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சொல்றேன். ஓகே? ஓகே. ஆனா ஒன் கண்டிஷன். என்ன? படிப்பு முடியற வரைக்கும் தான் காத்துட்டு இருப்பேன். ரொம்ப தள்ளிட்டு போனீங்க, அப்புறம் நம்ம வீட்டுல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. என் பாட ஆபத்து. ஓகே? ஓகே. ஹெல்ப் ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். வாக் ப்ளீஸ். எஸ் யூ ப்ளீஸ். அப்பி, ஏன் சிரிக்கிற? ஓ கோஷ், பாருங்களேன் அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு. யார் அவங்க? சத்ருக்னா சின்ஹா, வினோத் கண்ணா. அவனுக்கு எங்க வந்தானுங்க? தரித்திரம் எனக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் தேர்ந்தெடுத்த அவலட்சணங்க. அவலட்சணங்கள் காலேஜ் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் கேக்குறீங்க? நேத்து வீட்டுக்கே வந்து சொல்லிச்சுட்டாங்களே. என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்னென்னமோ வளர்க்கிட்டு இருந்தாங்க. நான் ஏதேதோ சொன்னேன், ஏதோ நினைப்பில் இருந்தேன். ஏன் நினைப்பில் இருந்திருப்ப? அது வேற சொல்லணுமா? ஏப்ரல் மாசம் வரதுக்குள்ளேயே அவங்கள ஃபூல் ஆக்கிட்டு போல இருக்கு. நோ ஏற்கனவே ஃபூல் தான். ஐடியா கரெக்டா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இருக்கீங்க, வாங்க. ஓகே, ஜமாயிச்சு போடுறேன். நீ இங்கேயே இருந்து வேடிக்கை பாரு.